சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 5 and 8, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். அதே மாதிரி 8ஆம் பாவம் துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து போட்டிருந்தாங்க சிம்மத்தை வச்சு தான் நிறைய பேரோட பொழப்பே நடக்குது அப்படின்னு. இது பொழப்பு நடக்கிறதுக்காக இல்லைங்க. இது வந்து பாருங்க, நானும் இல்லை நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சிம்மத்துக்கு கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு அப்படின்னா, இந்த லாபகுரு 11ஆம் பாவத்தில் இருக்க குரு லாபகுரு இந்த பார்வை இந்த மாதிரி இடத்த பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி நற்பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, இது குரு அஸ்தங்கம் அப்படின்னு டைட்டில் போட்டிருக்கீங்களேங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த குரு பகவான் இது அத்தனையும் கொடுக்க போறாருங்க இந்த ஒரு வருஷம், அடுத்த குரு பயிற்சி வரைக்கும். இந்த அஸ்தங்க காலகட்டம், அதாவது ஜூன் 9 to ஜூலை 9 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குரு அஸ்தங்க பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, குரு எப்போ அஸ்தங்கமாக போகிறாரு அப்படின்னா, ஜூன் 9, 2025, அதாவது ஜூன் 9, 2025 தோராயமாக 4:12 அஸ்தங்கமாக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பதிவு நிதானமாக தான் வரும். அதே மாதிரி ஜூலை 9, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 30 நாட்கள், ஒரு மாதம் அவர் அஸ்தங்கமாகிறாரு. இந்த அஸ்தங்கமாகிற குருவினால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 5 and 8, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். அதே மாதிரி 8ஆம் பாவம் துஷ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ சிம்மம் அஷ்டம சனியில் இருந்தாலும் அவங்கள வந்து சூப்பர் டூப்பராக காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறது ஒரு வருஷம் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு குரு பயிற்சியில் லாப குருவாக வந்து உட்காந்துட்டு இருக்கார். அஷ்டம சனியிலையும் எனக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் இல்லைங்க, நான் பெட்டராக இருக்கேன். எனக்கு வந்து பாருங்கள் ஒரு பெருசாக நஷ்டம் இல்லை. பொதுவாக அஷ்டமத்து சனியில் கையிருப்பு கரையும், அசிங்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க, குடும்பத்தில் காம்ப்ளிகேஷன் வரும், வேலையில் பிரச்சனை வரும், சமுதாயத்தில் பிரச்சனை வரும், கடைசி ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனைன்றது வரும். இது வந்து பாருங்கள் அஷ்டம சனியில் எல்லாருமே அனுபவிக்க வேண்டியது தான். ஆனால் தசநாதன் சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வரப்போகிறது இல்லை. அதில் வந்து 40% தான் இம்பேக்ட் இருக்கும். அது வந்து பொதுவாகவே கோச்சார பலன் அப்படின்றது 50% தாங்க. நம்மளோட சுய ஜாதகம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக சுய ஜாதகம் சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா கோச்சார பலன் ரொம்ப பகுதி இம்பேக்ட் கூட கொடுக்காது, ரொம்ப கம்மி, 3ல் 1 மடங்கு இம்பேக்ட் தான் கொடுக்கும். இருந்தாலும் அஷ்டமத்து சனி அப்படின்னும் போது கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், இந்த சனி பயிற்சி பலன்களில் நான் வந்து பதிவு போட்டிருக்கும்போது இந்த 5 விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு போட்டிருந்தேன். அப்போ ஒரு சிலர் வந்து போட்டிருந்தாங்க சிம்மத்தை வச்சு தான் நிறைய பேரோட பொழப்பே நடக்குது அப்படின்னு. இது பொழப்பு நடக்கிறதுக்காக இல்லைங்க. இது வந்து பாருங்கள், நானும் இல்லை நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சிம்மத்துக்கு கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு அப்படின்னா, அதனோட பாதிப்பு தெரியும், அதுக்காக சொல்கிறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து தப்பாக கமெண்ட் அடிச்சுக்கிறீங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பாருங்கள் நஷ்டம் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஏன்னா இப்போ நான் வந்து அஷ்டமத்து சனி இல்லை 2.5 வருஷம் கழிச்சு நான் 7 நாட்டு சனியில் இருப்பேன். அப்போ எனக்கே நான் சொல்லிப்பேன் 7 நாட்டு சனி வருது, உஷாராரு. காரணம் என்னென்னா நான் சனி தசையில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாருங்கள் கிரகங்களை தூக்கி போட முடியாது நம்ம ஜாதகத்துலேருந்து, புரியுதுங்களா? கோச்சார பிரகாரமும் கிரகங்களே எனக்கு அஷ்டமத்துக்கே வரக்கூடாது, 12ஆம் பாவத்துக்கே வரக்கூடாது அப்படின்லாம் நாங்கள் சொல்ல முடியாது இல்லைங்களா? நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. அப்போ இந்த பதிவுகள்லாம் வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு அவேர்னஸ்க்கான பதிவு தான். நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க, காம்ப்ளிகேஷன்ஸ் வேண்டாம், பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்றதுக்கு தானே தவிர இதை வச்சு பொழப்பு நடத்துது, உங்களுக்குலாம் எப்படி சாப்பாடு இறங்குது அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் ஃபாலோ பண்ணாது. சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்கள், சிம்மத்துக்கு குரு பகவான் லாப குருவாக இருக்காரு. ஸோ அஷ்டமத்து சனியிலேயே ஒரு வருஷம் குரு பகவான் லாப குருவாக இருந்து நம்மளுக்கு அஷ்டமத்து சனியினோட இவ்வளோண்டு பாதிப்பு கூட வராமல் சாலிடாக காப்பாற்றும். இதுவும் உண்மை. அதே மாதிரி பாருங்கள், அவரோட பார்வை 3ஆம் பாவம், அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால சிம்மம் ஆல்ரெடி நான் சிங்கங்க, எனக்கு பயங்கர தைரியம் உண்டு, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே அந்த தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இதெல்லாம் ஜாஸ்தி கொடுப்பாரு குரு பகவான். அதுக்கும் மேலே தம்பி தங்கச்சி, முக்கியமாக சகோதர ஸ்தானம், இளைய சகோதரர்கள்னால நம்மளுக்கு ஆதாயம், ஒரு பெனிஃபிட்ஸ். அந்த பெனிஃபிட்ஸ்ன்றது வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம், மென்டல் சப்போர்ட்டாக இருக்கலாம், மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் என் தம்பி அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கவர், இல்லை என் சொந்த தம்பி எனக்கு ஆதரவாக இருக்காரு
அப்படின்ற மாதிரி அமையுங்க. அதுக்கும் மேலே லாபகுரு வந்து 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த கஷ்டம், மனசஞ்சலம், குழப்பம் அப்படின்றது காணாமல் போகும். குடும்ப ரீதியாக இருந்து வந்து சொத்து பிரச்சனை, சொத்து தகராறு, அது வரப்பு தகராறாகவும் இருக்கலாம், வாய்க்கா தகராறாகவும் இருக்கலாம். எந்த தகராறாக இருந்தாலும் அதில் வந்து பாருங்கள் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றத இந்த ஒரு வருஷம் மட்டும் குரு பகவான் கொடுப்பார். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பஞ்சாயத்து தொடரும். அந்த பஞ்சாயத்தில் பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள் அந்த பஞ்சாயத்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகும். அஷ்டமத்து சனி அவர் வந்து பாருங்கள் இன்டென்சிஃபை பண்ணுவார். ஸோ எந்த காம்ப்ளிகேஷன் வந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாபகுரு வந்து இவர் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும், நீங்கள் லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ஒரு பரஸ்பர உறவுமுறை, ஒரு அந்யோன்யமான ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சாலிடாக கொடுத்துருவார். இல்லை எந்த டவுட்டும் வேண்டாம். அதுக்கும் மேலே இப்போ சிம்மராசி அன்பர்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதையும் குரு பகவான் கொடுப்பாரு. பொதுவாக வந்து பாருங்கள் இந்த லாப குருவாக இருக்கிறதுனால நீங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ்க்குள்ள ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கொடுத்தா மட்டும்தான் தொழில் வந்து ரொம்ப நல்லா வளரும். தொழில் ரொம்ப நல்லா வளர்ந்தால் மட்டும்தானே அவரால் லாபத்தை கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே சாலிடாக அவர் செய்வார். அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். சரி, இப்போ இந்த லாபகுரு 11ஆம் பாவத்தில் இருக்க குரு லாபகுரு இந்த பார்வை இந்த மாதிரி இடத்த பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி நற்பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, இது குரு அஸ்தங்கம் அப்படின்னு டைட்டில் போட்டிருக்கீங்களேங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்த குரு பகவான் இது அத்தனையும் கொடுக்க போகிறாருங்க இந்த ஒரு வருஷம், அடுத்த குரு பயிற்சி வரைக்கும். இந்த அஸ்தங்க காலகட்டம், அதாவது ஜூன் 9 டு ஜூலை 9 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அஸ்தங்க காலகட்டத்தில் குரு பகவான் கொஞ்சம் வீக் ஆகுறாரு. வீக் ஆகி அவர் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் அத்தனையும் கொடுப்பாரு. ஆனால் வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக கொடுப்பாரு. 100%, அதாவது 10% கொடுக்காம ஒரு 50% தான் கொடுப்பாரு. அது இந்த ஒரு மாத காலகட்டம் மட்டும்தான். ஒரு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் ஓட ஆரம்பிப்பார். அதாவது ஓடிட்டே இருக்கவர் இப்போதான் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ளே அஸ்தங்கமாங்க, இப்போதான் குரு நல்லா இருக்காருன்னு போட்டிங்க, குரு உங்களை காப்பாற்றுவாருன்னு போடுறீங்க, அதுக்குள்ளே டேட்டு மாற்றி அஸ்தங்கம் போடுறீங்களேங்க அப்படின்னா அவர் அஸ்தங்கம் ஆகிறதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? அவர் வந்து ஒரு மாதம் வீக் ஆகுறாருங்க, உங்களுக்கும் வீக் ஆகுறாரு, எனக்கும் தான் வீக் ஆக போகிறாரு இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு மாதம் வீக் ஆகக்கூடிய குரு பகவான் அவர்களோட பலன்களை கம்மியாக கொடுப்பார். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு மாதம் கழித்து திருப்பி சூப்பர் டூப்பராக ஓட ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்றதுல சந்தேகம் வேண்டாம். ஆனால் திருப்பி நான் சொல்கிறேன் சிம்மராசி அன்பர்கள், இந்த ஒரு வருஷம் குரு சூப்பர் டூப்பராக நிறைய நற்பலன்களை கொடுத்துருவாரு. ஒரு வருஷம் சூப்பர் டூப்பராக நிறைய நற்பலன்களை கொடுத்ததுனால இந்த 2.5 வருஷமும் அஷ்டமத்து சனி நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டான், நம்மளுக்கு இதே தொடரும் அப்படின்னு ஒரு ராங் கால்குலேஷன் வேண்டாம். கொஞ்சம் காஷியஸாக இருங்க. நம்ம கையிருப்பை கரைக்க சனி பகவான் பார்ப்பான். கையிருப்பு ரொம்ப நெருங்குனவங்கனால நம்மளுக்கு வந்து கரையும். அப்படின்னா என்ன? அதாவது நம்ம இப்போ சிம்மராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி எனக்கு குடும்பமா அப்படின்னு கேட்பாங்க, கொடுத்துருவீங்க, திரும்பி வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப நெருங்குனவங்களால் நம்ம கையிருப்பு, நம்மளோட அசர்ட் அப்படின்றத குறைக்க சனி பகவான் பார்ப்பாரு. அவரை ஓவர்டேக் பண்ண விடாதீங்க. ரொம்ப சிம்பிள். சரி, பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குங்க. பொதுவாக விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்க தான் செய்யுது. அந்த விருட்ச சாஸ்திரத்தின் பிரகாரம் அரச மரம், அந்த அரச மரத்துக்கு நீர் ஊத்துறது அப்படின்றது ஒரு சூப்பர் டூப்பர் பரிகாரமாக இருக்குது சிம்மத்துக்கு. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், ஏம்மா நீங்கள் அரச மரத்துக்கு நீர் ஊற்ற சொன்னீங்க, கோயிலில் இருக்க அரச மரமா இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்க்கில் ஒரு அரச மரம் இருக்குமா அந்த அரச மரமா அப்படின்னு கேட்டால் முடியும். அப்படின்னா கோயிலில் இருக்க அரச மரத்துக்கு போய் நீர் ஊற்றுங்க. இல்லைம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரம் இருக்க கோயிலே இல்லை, ரொம்ப சிம்பிள், பார்க்கில் இருக்க அரச மரத்துக்கு கூட நீர் ஊற்றலாம். அரச மரத்துக்கு நீர் ஊற்றணும். இது நம்மளுக்கு வந்து பாருங்கள், இந்த அஸ்தங்கத்தின் போது குரு கொஞ்சம் வீக் ஆகாரு, சனி கொஞ்சம் டாமினேட் ஆவார். டாமினேட் ஆக விடாமல் சனியை பசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான பரிகாரம், புரியுதுங்களா? அதுக்கும் மேலே அஷ்டம சனி அப்படின்னாலே எட்டிய தடி, அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டிய தலையில் இருக்க அகஸ்தீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நற்பலன்கள் கிடக்கும். வாழ்த்துக்கு. இப்போ இந்த குரு அஸ்தங்கம் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி இருக்கிறது பொதுவான பலன்கள்ங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லைங்க, நீங்கள் சில ராசிகளுக்கு நிறைய நல்லது நடக்கும், நீங்கள் சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லது நடக்காது. குரு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி பல பதிவுகள், பல ராசிகளுக்கு பலவிதமான விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். என்னங்க பண்ணலாம் அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா கோச்சார பலன் 40% தான், உங்களோட சுய ஜாதகம் தான் 60%.
அப்போ அந்த சுய ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9994366066. அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.